Internet, one of the significant invention of 20th century. Early days, internet வந்து யூசேஜ் வந்து ஃபுல் ஆஃப் என்ஜாய்மெண்ட் எக்ஸைட்மெண்ட் எப்படி தான் இருந்துச்சு. பிகாஸ் இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. ப்ரௌசிங், சேட்டிங், ஸோ வேரியஸ் சோர்ஸ்லேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு வந்து கொடுத்துச்சு. பட் லாஸ்ட் 10 to 15 இயர்ஸில் வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறத வந்து ப்ராஃபிட் ஹங்க்ரி கார்பரேட்ஸும் பவர் ஹங்க்ரி கவர்மெண்ட் இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷனும் கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷனோட காமன் கோல் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டேட்டா ஃப்ரம் தி பீப்புள். லெட்ஸ் டாக் அபவுட் திஸ். வெல்கம் டு மை சேனல் புக் ரிவ்யூ. Today I am going to review about this book Permanent Record written by Edward Snowden. Edward Snowden அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபெமிலியரான நேமாக இருக்கலாம். பிகாஸ் he is the most wanted person for the US government. பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட் தன்னோட ஸ்டேட் சீக்ரெட் அப்படின்னு நினைக்கிற சில இன்ஃபர்மேஷன் சில ஆப்ரேஷன்ஸை பற்றி வெளி உலகத்துக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணவர் வந்து எட்வர்ட் ஸ்னோடன். அதனால யூஎஸ் கவர்மெண்ட் வந்து எட்வர்ட் ஸ்னோடன் வந்து ஒரு நேஷனல் ட்ரைட்டர், இவர் வந்து ஒரு ரஷ்யன் ஏஜென்ட் இல்லை ஒரு சைனா ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் எட்வர்ட் ஸ்னோடன் வந்து என்னோட ஆக்ஷன் வந்து இட்ஸ் சர்வீஸ் டு மை நேஷன், இட்ஸ் சர்வீஸ் டு பீப்புள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆக்ஷனை வந்து அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த பெர்மனன்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற இந்த புக்கில் வந்து அவரோட லைஃபோட பற்றி ஒரு அக்கௌண்ட் வந்து கொடுக்குறாரு. இந்த புக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட சைல்ட்ஹுட் மெமரிஸில் இருந்து யூஎஸ் கவர்மெண்ட்டோட மோஸ்ட் வாண்டட் பர்சனாக வந்து அவர் எப்படி மாறினார், ஸோ இன்பிட்வீன் அவர் லைஃப்பில் நடந்த இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறாரு. ஸோ சைல்ட்ஹுட் மெமரிஸை பற்றி பேசும்போது வந்து கம்ப்யூட்டர், இன்டர்நெட் அவரோட லைஃப்பில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு. அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லவ். அது ஏர்லி டைம்ஸில் எனக்கு கொடுத்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் பின்னாடி வந்து என்னோட லைஃப்பை வந்து மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி சொல்கிறாரு. அவரோட அகாடமிக் ஸ்டடீஸ், அவரோட ஃபர்ஸ்ட் ஜாப், லவ், இன்ஃபேக்சுவேஷன் இது எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காரு. 9/11 அட்டாக் வந்து எட்வர்ட் ஸ்னோடனோட லைஃப்பில் வந்து இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு ட்வின் டவர் அட்டாக் அப்புறம் அமெரிக்காவில் வந்து ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலிங் கிரியேட் ஆகுது. ஸோ எட்வர்ட் ஸ்னோடன் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணி வந்து கண்ட்ரிக்கு வந்து சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறாரு. பட் ட்ரைனிங்கில் நடந்த ஒரு இன்ஜுரினால அவரால் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் எட்வர்ட் ஸ்னோடன் வந்து முடிவு பண்ணுறாரு, கம்ப்யூட்டர், ஹேக்கிங், இன்டர்நெட் இதுதான் என்னோட பாத்து. ஸோ இது வழியாக வந்து நான் வந்து கண்ட்ரிக்கு வந்து ஏதாவது சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அந்த கம்பெனி வந்து NSA CIA இந்த மாதிரி அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒர்க் பண்ணுற கம்பெனி. ஸோ டோட்டலாக 7 இயர்ஸ் வந்து NSA CIA இந்த ரெண்டு அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஸ்னோடன் வந்து வேரியஸ் ரோல்ஸ், வேரியஸ் கெப்பாசிட்டியில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்குறாரு. அது வந்து அவருக்கு வந்து ஒரு டவுட் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அமெரிக்கா வந்து ஒரு மாஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு செல்ஃப் ரிசர்ச் வந்து பண்ணி பார்க்குறாரு. அந்த ரிசர்ச்சோட முடிவில் வந்து அவர் வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா அவருக்கு கிடைக்கி அமெரிக்கா வந்து ஒரு மாஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாஸ் சர்வேலன்ஸில் வந்து எல்லாரையும் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி யூஎஸ் சிட்டிசன், வேர்ல்ட் பாப்புலேஷன் வந்து எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து வேர்ல்ட் லீடர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வராரு. பட் ஸ்னோடனுக்கு வந்து இது வந்து ஷாக்கிங்காக இருந்தாலும் இதை வச்சு அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் வந்து வருது. ஸோ கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஃபைனலி ஒன் டே வந்து டிசைட் பண்ணுறாரு, இதை வந்து வெளி உலகத்துக்கு வந்து சொல்லணும், இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறார். ஸோ நான் வந்து ஒரு விசில் ப்ளோவராக மாறணும் அப்படின்னு முடிவு எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. விசில் ப்ளோவிங் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. பட் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு முடிவு எடுக்கும் போது அதுக்கான டேட்டா வந்து தேவை. ஸோ சப்ஸ்டான்ஷியலாக வந்து ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும், நம்ம வந்து இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. பட் அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு டேட்டா வந்து வெளியே கொண்டு வருது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். பட் ஸ்னோடன் டிசைடட் டு டூ தட் ரிஸ்கி ஜாப். அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெளியே கொண்டு வராது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மீடியா வழியாக வந்து வெளி உலகத்துக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் எடுக்கிறாரு. ஸோ அதுக்காண்டி டேட்டா எடுத்துகிட்டு வந்துட்டு ஹாங்காங் போகிறாரு. ஸோ ஹாங்காங்கில் வந்து மீடியாட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. மீடியா வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் யூஎஸ் கவர்மெண்ட் போட்ட ஒரு ப்ரெஷர். ஸோ அது எட்வர்டுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி வந்து எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, ஸோ அந்த ப்ரெஷர்லாம் தாண்டி வந்து எப்படி வந்து ரஷ்யாவை ரீச் பண்ணார், ஸோ அந்த ரஷ்யாவில் அவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து அக்கௌண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம ரீட் பண்ணும்போது வி கேன் விஷுவலைஸ் த திங். ஸோ அது எப்படி இருந்திருக்கும், என்ன மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருந்தார் அப்படின்னு. இன்ஷார்ட் ஸ்னோடன் வந்து இந்த புக்கில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மாஸ் சர்வேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து பீப்புளோட ப்ரைவசிக்கு வந்து அகென்ஸ்டான ஒரு விஷயம். இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும் ஃபியூச்சரில்.
ஸோ இதை வந்து இந்த ஜென்ரேஷன் இதை ஸ்டாப் பண்ணல அப்படின்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இந்த டாஸ்க்கை பண்ணுறது வந்து இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ எல்லாரும் இதுக்கான வந்து ஸ்டெப்பை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனோட இந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ ஸ்னோடன் வந்து இந்த புக் முடியும் போது சில சஜஷன் கொடுக்குறாரு. ஸோ ஒரு அவேர்னஸ் மட்டும் இருந்தால் பார்த்தாது, நம்ம வந்து சில ஸ்டெப்ஸும் எடுக்கணும். நம்மளோட டேட்டா வந்து கம்மி பண்ணணும், நம்மளோட டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்டை வந்து கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சென்ட் பண்ணுற மெசேஜ் எல்லாமே வந்து ஒரு என்கிரிப்டட் மெசேஜாக இருந்துச்சு அப்படின்னா அது எந்த கவர்மெண்ட்டோ கம்பெனி வந்து இன்வைட் பண்ண முடியாது. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் வரணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டோட அந்த புக்கை வந்து முடிக்கிறார். சம்டைம்ஸ் நான் ஃபிக்ஷன் இஸ் மோர் ஸ்கேரி அண்ட் மோர் த்ரில்லிங் தன் தி ஃபிக்ஷன் புக்ஸ். Definitely this book belongs to that category. So just read the book and நீங்கள் டிசைட் பண்ணுங்க ஸ்னோடன் வந்து ஒரு ட்ரைட்டரா இல்லை கிரேட்டஸ்ட் விசில் ப்ளோவர் ஆஃப் 21st century அப்படின்னு. Have an analytical reading. Thank you.